ரொம்ப ஓப்பனா சொல்லுங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடுக்கு மாற்றி தருவது ஒரு மனித தன்மையற்ற செயல். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்ல பிளேயர்னா. ஹாய் கைஸ், 80கள்லையும் 90கள்லையும் பிறந்தவங்களுக்கு வந்து குரங்கு பெடல் சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது ஒரு எட்ட முடியாத கடியாக இருக்கும். அதுவும் பசங்க கூட சேர்ந்து இன்னொரு நண்பன் நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த குரங்கு பெடலை மிதித்து ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு ஜாலியான விஷயமா இருந்திருக்கும். அந்த விஷயங்களையே அந்த கதையை மையமாக வச்சு குரங்கு பெடல் அப்படின்ற ஒரு மூவி வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாடகை சைக்கிளுக்கு வந்து காசு கொடுத்து வந்து வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்ட வந்து அந்த ஊர் பசங்க வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. மாரியப்பன் அப்படின்ற பையனை வந்து கற்றுட்டு இருப்பான். அதாவது யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுப்பாங்க நம்ம ஊரில் அப்படின்றது தான் போட்டியாகவே இருக்கும். விஷுவலாக நம்ம பார்க்கும்போதே வந்து 90s 80s அந்த வயல்வெளி இந்த பிளேசஸ்லாம் இருக்கும்ல, எல்லாருமே அப்படியே வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து காளி வெங்கட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா, சின்ன வயசில் வந்து ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கும். அதனால வந்து அவருக்கு வந்து சைக்கிள் வந்து ஓட்டுறது பிடிக்காது. அதை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் பேரே வந்து என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, நடராஜன் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னா, அவர் எங்கே போனாலும் நடந்து தான் போவாராம். அது இப்பயும் நம்ம ஊரில் நிறைய பேர்லாம் இருக்காங்க. நடராஜா சர்வீஸ் கதை சாய்பா நீ. ஸோ அதனால் வந்து நடராஜா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட பையன் தான் மாரியப்பன். இவன் சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த வாடகைக்காக வந்து காசு எல்லாத்தையும் உண்டியல்ல முட்டை திருடுறது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாடகை சைக்கிளுக்கு வந்து காசு தேர்த்திட்டு இருக்கும் போதே அவன் கூட உள்ள ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, புதுசாக சைக்கிளே வாங்கிடுவான். அவன் சைக்கிள் வாங்கின பிறகு யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் ஓட்டுறது, அதுதான் படத்தோட கதையே. வம்பு இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போச்சுன்னா, ஒரு ஃபன்னாக ஓடி முடிஞ்சதே தெரியல, ஒரு ஃபன் எலமெண்ட்டாக இதெல்லாம் அப்படியே எலிவேட் பண்ணி ஒன்று அழகாக காமிச்சிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஆஃப் போனவொடனே கதை கொஞ்சம் டல்லாகிடுச்சு. நிறைய போட்டு ஜவ்வாய் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, காளி வெங்கட்டுக்கு வந்து ஒரு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் அவர் சொல்கிற வசனங்களும் அப்படியே அவருக்கு நடந்தது வந்து கண் கலங்குற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொண்டு வந்து வச்சிருவார். ஸோ அது வந்து இந்த படம் போர் அடித்தது எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணி வந்து அழகாக வந்து முடிஞ்சிடுது படம். சரிடா. காளி வெங்கட் சிறப்பாக நடிச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து அந்த குட்டி பையன் மாரியப்பன் சொல்லிட்டு பயங்கரமாக நடிச்சிருக்கான். அவன் கூட நடித்த பசங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஜிப்ரான் மியூசிக் வந்து இதில் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஒரு தரமான மியூசிக். அதாவது கதையை எங்கேயுமே நகர விடாமல் கதைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மியூசிக் வந்து அழகாக போட்டுருந்துச்சு. நீங்கள் குரங்கு பெடல் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான மூவிலாம் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா, கிராமத்து சைடு மூவி குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுற மூவியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா குரங்கு பெடல் மூவியை வந்து சூப்பராக பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருந்துச்சு படம் பார்க்கும்போதே. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்ண போய்